வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும். உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்னவோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது எமோஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய சந்தேகங்களை தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய பேராசையினால் ஒரு ஏதாச்சும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புலாம் பேராசைப்படாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. இதில் வந்து குடும்பத்தில் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் உறவுகளாக வந்து நமக்கு டென்ஷன் வரும், ஏதாவது வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், கணவன் மனைவியினாலே வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு குரு சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அங்கங்கே போகிறது வர்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்களும் தாயார் வந்து கொஞ்சம் வந்து உங்கள்கிட்ட கோபிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது காலகட்டங்கள் தான், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. சில குழந்தைகள் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியாக சனியே 6ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்களிலும் சில பேர் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பிரயாணங்கள் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது 9ல் இருக்கும்போது 7 9ங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து கணவன் மனைவியினோட தேவையில்லாத சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லிட்டு அந்த சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வந்து மனைவி சந்தேகப்படாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க, மனைவி வந்து நிறைய சந்தேகப்படுவதற்கான அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதாக இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் அந்த 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி தான் கணவன் மனைவினா தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டென்ஷன் வருவதற்கான இப்போ அவங்க குடும்பத்தை நீங்கள் பேசுறது, உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க பேசுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தைக்கிட்ட பேசும்போது வெளிநாட்டில் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல முடியாது. என்னன்னா அகலக்கால் 8ங்கிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. இருக்கிற வேலையை அப்படியே கம்முன்னு பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதே வந்து ரொம்ப பேராசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை சொன்னது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புக்காகவும் வெளிநாடு வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் வந்து சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக. அதே மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 7ல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் 8ல் போகும்போது டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் தேவையில்லாத நெருக்கடிகள், நிறைய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கடகலக்கணமாக இருந்து ஏன்னா வந்து அந்த ராகுங்கிறது புதனுடைய திசை சாரத்தில் வந்து புதன் 8ல் இருக்கனால தான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடும். இது வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் தான், ரொம்ப பயப்பட வேணாம். கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து அவர் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயம், தந்தை தாயார் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துணும். இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் பார்த்திங்கன்னா 10 நாள் ஒரு மாதம் வச்சுக்கோமே, ஒரு 1 மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள். ஜூன் 15க்கு மேலே பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கான பேஸை இப்போ பண்ணுவீங்க, அதுக்கான அலைச்சல்கள் தான் இப்போ இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு
7ஆம் அதிபதியாக இருந்த 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி 7க்கு 3 இருக்கும்போது கணவன் மனைவிகளை தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும். அதுவும் மனைவி, உங்களோட மனைவிக்கிட்ட சந்தேகம் வர மாதிரி நீங்கள் நடந்துக்கூடாது. அதுதான் விஷயம், பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சிறப்பு தான். கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வெளியூரில் வந்து ஏதாச்சும் போஸ்டிங் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் இடம்ங்கிறது அதுவும் கேதுவுடைய சாதனம் ரொம்ப மன உளைச்சல் டென்ஷன் வருதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் வேகமாக போகிற பிளான் இதெல்லாம் மிஞ்சி போனால் இன்னொரு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ அதனால் வந்து ஒரு வாரம் பார்த்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வராமல் இருப்பீங்க. கொஞ்சம் வந்து அது வேணும் இது ஒன்று கொஞ்சம் பேராசைகள் சில பேருக்கு வருவதற்கான கொஞ்சம் பேராசையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம்னு இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க பாருங்கள். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து உங்கள் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயங்களை பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் சங்கடங்கள் வரலாம். அதே மாதிரி வந்து தேவையில்லாத பேச்சுக்களை அப்பா கிட்ட பேசாமல் இருக்கணும். ஸோ அப்பா கிட்டே வந்து வாக்குவாதங்களாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாடி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா? ஸோ அங்கே போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும்போது சங்கமேரும் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பாருங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.